ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு 2 வயசில் ஒரு பையன் இருக்கான். அவனையும் பார்த்துட்டு தான் நான் இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நாம் மேரேஜ்க்கு முன்னாடி படிக்கிறத விட மேரேஜுக்கு அப்புறம் படிக்கிறது, அதுவும் குழந்தைய வச்சுட்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். பட் நமக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். இப்போ நான் எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் போகல. ஆனால் ஆன்லைன் கிளாஸ்லேயும் எதுலேயுமே நான் ஜாயின் பண்ணலை. இப்போதைக்கு நான் செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஆனுவல் பிளானர் எதுவுமே ரிலீஸ் பண்ணலை. ஸோ நான் அதுக்கு ஆனுவல் பிளானர் வர முன்னாடியே நான் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எக்கனாமிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா எக்கனாமிக் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமானனா ஒரு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன். நான் வந்து எக்கனாமிக்கு வந்து ஸ்கூல் புக்கில் 11th அண்ட் 12th தான் படிக்கிறேன். அதுலேயே நமக்கு வந்து சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். ப்ளஸ் நம்ம கரண்ட் டேட்டா அண்ட் ஸ்கீம்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்கனாமியில் வந்து நமக்கு புக்கில் வந்து டோட்டலாக வந்து 14 யூனிட்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஸோ நான் அதை வந்து 15 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி எனக்கான ஒரு ஷெட்யூல் போட்டு தான் நான் இப்போ படிச்சிட்ருக்கேன். அதில் ஆல்ரெடி வந்து 2 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டே 3 3rd யூனிட் தான் நான் படிக்கிறேன். இன்றைக்கி நான் படிக்கிறது வந்து 11th எக்கனாமிக்கில் வந்து 10th யூனிட் ஊரக பொருளாதாரம் தான் படிக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து சிலபஸில் வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து கவர் ஆகும், மெயின்ஸ்லேயும் இருக்குது. மெயின்ஸில் வந்து இது வந்து எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் ரெண்டுலேயுமே வந்து ஒரு முக்கியமான டாபிக். நான் இந்த யூனிட்டை வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் படிச்சிட்ருக்கேன்.